2 குட்டிக் கதைகளின் தொகுப்பை இங்கே நாம் பார்க்கலாம். குட்டிக் கதைகள். எலியும் பூனையும். ஒரு மரத்தடி வாரத்தில் ஒரு தாய் எலியும் சுண்டெலியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. தாயெலி வெளியே சென்று உணவு தேடி வந்து சுண்டெலிக்கு ஊட்டி வளர்த்து வந்தது. ஒரு நாள் சுண்டெலிக்கு தானும் வெளியே சென்று வர வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அது தன் தாயாரிடம், அம்மா அம்மா, எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்கிறது. சிறிது நேரம் வெளியே சென்று காற்று வாங்கிவிட்டு வரலாமா என்று கேட்டது. அதற்கு தாயெலியோ, வேண்டாம் மகனே, வெளியே கொடிய கயவர் கூட்டம் நம்மை பிடிப்பதற்காக காத்திருக்கின்றது. நீ வெளியே சென்று ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே என்று கூறியது. ஆனால் சுண்டெலியோ, இல்லை அம்மா, நான் வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்கின்றது என்று கூறி அடம் பிடித்தது. வேறு வழியின்றி தாயெலியும் அதற்கு சம்மதித்தது. சுண்டெலியும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து கொண்டு வெளியே சென்றது. வெளியுலகம் அதற்கு புதுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது தன்னை மறந்து அங்கும் இங்கும் ஓடித் திரிந்தது. இதை ஒரு பூனை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. இன்று சுவையான உணவு தன்னை தேடி வந்துள்ளதால் பூனையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது அமைதியாக சுண்டெலியை பார்த்தது. சுண்டெலியும் பூனையை கண்டதும், ஆஹா, எனக்கு என்ன அருமையான ஒரு நண்பர் கிடைத்து விட்டார். மிகவும் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று எண்ணி பூனையை நோக்கி நகர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த சேவல் ஒன்று கொக்கரோக்கோ என்று கூவியது. சேவல் கூவிய சத்தத்தை கேட்ட சுண்டெலி பயத்தில் நடுநடுங்கி தன் தாயாரை தேடி ஓடி வந்தது. உடல் நடுநடுங்க ஓடி வந்த சுண்டெலியை கண்ட தாயெலியோ, என்னாச்சு மகனே என்று கேட்டது. அதற்கு சுண்டெலியும், அம்மா, நான் வெளியே சென்று விளையாடும் போது ஒரு மென்மையான அழகான நண்பர் ஒருவர் என்னை பார்த்து சிரித்து விட்டு மியாவ் மியாவ் என்று சொல்லி என்னுடன் ஏதோ பேசுவதற்காக மெதுவாக எழுந்து வந்தார். அப்போது அரக்கன் போன்ற ஒருவன் கொக்கரக்கோ என்று சத்தமாக கத்தி உங்களை பிரித்து விட்டான் என்று கவலையாக கூறியது. இதை கேட்ட தாயெலிக்கு உயிரே நின்று விட்டதைப் போல இருந்தது. அது சுண்டெலியை பார்த்து, மகனே, அமைதியாக உன்னை பார்த்து மியாவ் மியாவ் என்று கத்தியவன் நல்லவனே கிடையாது. அவன் உன்னை பிடித்து உண்பதற்காகவே அவ்வாறு வந்தான். நமது இனத்தையே அழிப்பவன் அவன்தான். ஆனால் கொக்கரோக்கோ என்று கத்தியவன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அவன்தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான். நாம் யாரையும் பார்வையை வைத்து எடை போடக்கூடாது செல்லமே என்று அறிவுரை கூறியது. அப்போது சுண்டெலியும், ஐயோ, நம் தவறாக எண்ணிவிட்டோமே என்று சிந்தித்தது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் யாரையும் பார்வையை வைத்து மதிப்பிடக்கூடாது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை அவர்களுடன் பழகி பார்த்தே புரிந்து கொள்ள வேண்டும். குட்டி கதைகள். புலியும் மானும். ஒரு காட்டில் ஒரு புலியும் மானும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே திரிந்தன. ஏனைய மிருகங்கள் எல்லாம் இவை இரண்டையும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டன. ஆனால்
இது குள்ள நெறியாருக்கு மட்டும் பொறாமையாக இருந்தது. குள்ள நெறியாரோ எப்படியாவது இந்த புலியையும் மானையும் பிரித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. ஒரு நாள் புலியும் மானும் ஒரு குளத்தில் நீரருந்திக் கொண்டிருந்தன. அதை கண்ட குள்ள நரி குளத்திற்கு அருகே சென்று, புலியாரே புலியாரே, நீர் மானோடு இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றீரே, உமக்கு வெட்கமாக இல்லையா? உமக்கு இருக்கும் வீரத்திற்கும் பலத்திற்கும் நீர் இந்த மானோடு நட்பு கொள்ளலாமா? ஒரு தகுதி வேண்டாமா என்று கிண்டல் செய்தது. அதற்கு புலியும், இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? பாவம் மான், எவ்வளவு காலத்திற்குத்தான் அதுவும் என்னை கண்டு பயந்து ஓடுவது என்றது. இதை கேட்ட குள்ள நரியாருக்கு பொறுக்க முடியவில்லை. அவர், இந்த மானோ போகும் இடமெல்லாம் இருக்கும் புட்களை மேய்ந்து கொண்டே வருகிறது. உம்மால் அந்த புட்களை உண்ண முடியுமா? உமக்கு உணவு தேவையென்றால் நீர் விலங்குகளை தேடிச் சென்று வேட்டையாடித்தானே உண்ண வேண்டும். உம்மை தேடி தானாக உணவு ஒருபோதும் வராது. அதனால் இன்று இந்த மானை உமக்கு இரையாக்கிவிடும் என்றது. உடனே புலியும், நரியாரே, நீர் சொல்வது சரிதான். நல்ல யோசனை கூறியுள்ளீர். நான் பசித்தாலும் புல்லை தின்ன மாட்டேன். நீர் சொல்வது போல மிருகங்களை தேடிச் சென்று வேட்டையாடுவதும் எனக்கு சிரமமாகத்தான் உள்ளது. ஆனால் இன்று எனக்கு அந்த சிரமம் இல்லை. ஏனென்றால் எனது உணவே என்னை தேடி வந்துள்ளது என்று கூறி, என்னையும் மானையும் பிரிக்கவா பார்க்கிறாய் என்று குள்ள நரியின் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? ஒருபோதும் நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு நாள் அது நம்மையே கொன்றுவிடும். குட்டி கதைகள். பேராசை பெருநஷ்டம். ஓர் அழகிய கிராமத்தில் கண்மணி என்ற பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் அயல் கிராமங்களுக்கு சென்று பால் விற்று அதிலிருந்து வரும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் பால் விற்கவில்லை என்றாலும் அவள் பாடு திண்டாட்டம்தான். கண்மணி அவளுடைய வீட்டிலேயே கோழி, மாடு, கிளி போன்றவற்றை அன்பாக வளர்த்து வந்தாள். கிளி கண்மணியுடன் அன்பாக பேசி கொஞ்சி விளையாடும். மாடு அவளுக்கு தேவையான பாலை கொடுக்கும். கோழி அவளுக்கு அன்றாடம் தேவையான முட்டைகளை கொடுக்கும். அதனால் கண்மணியின் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடை போல போய்கொண்டிருந்தது. கண்மணியின் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் கண்மணியை விட வசதியானவர்கள், ஆடம்பரமாக வாழ்பவர்கள். அவர்கள் கண்மணியிடம் முட்டையும் பாலும் வாங்குவதற்காக வருவார்கள். அவர்களை பார்க்கும்போது கண்மணிக்கு தானும் அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவர்கள் மீது சற்று பொறாமையும் ஏற்பட்டது. விரைவிலேயே தானும் அவர்களைப் போலவே பெரிய பணக்காரியாகிவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். நாளை எப்படியாவது அதிகமான பாலை விற்பனை செய்தே ஆக வேண்டும் என்று கண்மணி முடிவு செய்தாள். மறுநாள் காலையில் வழக்கம் போல் கண்மணி பால் விற்பதற்காக கிளம்பினாள். செல்லும் வழியில் அவள் மனமோ கற்பனை வானில் சிறகடித்து பறந்தது.
நான் இவ்வளவு பாலையும் இன்றே விற்றாக வேண்டும். அப்போதுதான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து நான் நிறைய கோழிகள் வாங்குவேன். அந்த கோழிகள் தினமும் முட்டைகளிடும். அந்த முட்டைகளை நான் விற்றால் இன்னும் பல மடங்குகளாக பணம் பெருகும். அந்த பணத்தை வைத்து நான் மாளிகை போல் பெரிய வீடு ஒன்று வாங்கி அதில் ராணி போல் வாழுவேன். நான் ஆசைப்பட்ட நகைகள் எல்லாம் வாங்கி என்னை அழகு பார்ப்பேன். அப்போது என் அயல் வீட்டுக்காரர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நான் அவர்களை பார்த்தால் என் தலையை மறுபக்கம் திருப்பிக் கொள்ளுவேன் என்று கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு கண்மணி தன்னை மறந்து தலையை அசைத்தாள். பாவம் கண்மணி, அவளுடைய தலையில் இருந்த பால்பானைகள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்தன. அப்போதுதான் கண்மணி கற்பனை உலகிலிருந்து நிஜ உலகிற்கு வந்தாள். தான் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த பால் அனைத்தும் நிலத்தில் சிந்தி இருப்பதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள். தான் பேராசைப்பட்டு இருந்ததையும் இழந்து விட்டோமே என்று எண்ணி கண்மணி வருந்தினாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் ஒருபோதும் அளவுக்கு அதிகமாக பேராசைப்படக்கூடாது. நம்மிடம் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நமது குட்டி கதைகள் சேனலின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபத்தின் ஒளியைப் போன்று அனைவரது மனங்களிலும் இன்ப ஒளி வீசட்டும். குட்டி கதைகள் ஏழைகளின் தீபம். ஊட்டிக் கொண்டிருந்தார். மதுவும் ஆடு, மாடு, கோழி, காகம், இயற்கை அழகு போன்றவற்றை ரசிப்பதோடு மழையையும் ரசித்துக் கொண்டே காலை உணவை உண்டு முடித்தாள். மது பாப்பாவின் தந்தை ஒரு தினக்கூலி தொழிலாளி. தினமும் கிடைக்கும் வருமானம் அவரது குடும்பத்திற்கு கால் வயிறு அரை வயிற்று கஞ்சிக்குத்தான் போதும். மதுவின் தாயாரோ அவ்வூரில் உள்ள ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்து வந்தார். மதுவிடம் 2 ஆடைகள் மட்டுமே இருந்தன. மதுவின் தாயார் அந்த 2 உடைகளையும் மதுவிற்கு மாற்றி மாற்றி போட்டு விடுவார். இவ்வாறாக அவர்களின் அன்றாட வாழ்க்கை போராட்டமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. தீபாவளியும் நெருங்கிக் கொண்டிருந்தது. மதுவின் அயல் வீட்டு சிறுவர்கள் தமது தாய் தந்தையருடன் தீபாவளிக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசுகள், மத்தாப்புக்கள் என்று வாங்கிக் கொண்டு தமது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். மதுவின் அயல் வீட்டு சிறுமி ஒருத்தி தினமும் மாலை வேளைகளில் மதுவோடு சேர்ந்து விளையாடுவாள். அவள் மதுவிடம், மது, தீபாவளிக்கு உனது பெற்றோர் உனக்கு வாங்கிய ஆடையை காட்டு பார்க்கலாம் என்று கேட்டாள். மதுவும் தாயாரிடம் ஓடிச் சென்று, அம்மா, எனது தீபாவளி ஆடையை தாருங்கள், எனது தோழிக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டாள். மதுவிற்கு புது ஆடை வாங்கியதே கிடையாது. யாராவது கொடுக்கும்
பழைய ஆடைகளைத்தான் மதுவின் தாயார் அவளுக்கு போட்டு விடுவர். மது இவ்வாறு கேட்டதும் மதுவின் தாயாருக்கோ அழுகையை அடக்க முடியவில்லை. அவர் அவளிடம், மது பாப்பா, அம்மா உனக்கு தீபாவளி அன்று புதிய ஆடை வாங்கி தருகின்றேன் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினர். அவளும் விளையாட சென்று விட்டாள். தாயாரோ, பணக்காரர்களுக்குத்தான் தீபாவளி, ஏழைகளுக்கு ஏது தீபாவளி, தினமும் போராட்டம்தான் ஏழைகளின் வாழ்க்கை என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார். அவரும் பாவம், என்னதான் பண்ண முடியும்? தீபாவளியும் வந்தது. பட்டாசுகள், வான வேடிக்கைகள், பலகாரங்கள் என்று ஊரே கொண்டாட்டத்தில் மூழ்கியது. மதுவோ தனக்கு இன்று புதிய ஆடை வரப்போகின்றது என்ற மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு காணப்பட்டாள். மதுவை பார்க்கும்போது அவளது பெற்றோருக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. மனதில் சுமையோடு அவளது தாயார் வழக்கமாகத்தான் வேலைக்கு போகும் வீட்டிற்கு சென்றார். அங்கே வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பும் போது அவ்வீட்டு பெண் மதுவின் தாயாரிடம் தமது பிள்ளைகளுக்கு அளவில்லாத பழைய ஆடைகள் சிலவற்றையும் கொஞ்சம் பணமும் பலகாரங்களையும் கொடுத்தார். அதை கண்டதும் மதுவின் தாயாருக்கோ வயிற்றில் பால் வார்த்ததே போன்றிருந்தது. அப்பெண்ணை பார்க்கும்போது கடவுளையே நேரில் பார்ப்பதை போன்றிருந்தது. அவர் முதலாளி அம்மாவிற்கு நன்றியை கூறிவிட்டு வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றார். வாசலில் மது பாப்பாவோ தாயின் வரவிற்காக காத்திருந்தாள். தனக்காக வந்திருக்கும் ஆடைகள், பலகாரங்கள் போன்றவற்றை கண்டதும் மதுவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த ஆடையை தாயார் அவளுக்கு அணிவித்தார். மதுவுக்கு தன்னை பார்க்கும்போது ஒரு குட்டி ராணியைப் போல் தோன்றியது. அன்றைய தீபாவளி நாள் அவளுக்கு மகிழ்ச்சியாகவே கழிந்தது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? தீபாவளி என்பது கிருஷ்ண பரமாத்மா மக்களை காப்பாற்றுவதற்காக நரகாசுரன் என்ற அசுரனை அழித்த நாளாகும். அந்த நாளில் நாம் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி, புதிய ஆடைகள் அணிந்து, இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்டு, உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். தீபாவளி என்பது ஏழை பணக்காரர் என்று பார்த்து கொண்டாடப்படுவது கிடையாது. ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் தான் தமது பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார்கள். பிள்ளைகளும் அதை உணர்ந்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நமது மனதில் உள்ள துன்பங்களை அழித்து இன்பமாக வாழ்ந்தாலே நமக்கு தினமும் தீபாவளிதான். குட்டி கதைகள். நான் பூமிக்கு பாரமா? மாமல்லபுரம் என்ற ஊரில் சோமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் பருமனாகவே காட்சியளித்தான். எந்த நேரமும் அவன் ஏதாவது வாயில் போட்டு சாப்பிட்டு கொண்டே இருப்பான். உடம்பை வளைத்து எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவன் சோம்பேறித்தனமாக இருப்பதால் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் அவனை சோம்பேறி சோமு என்று அழைக்கலானார்கள்.
பெற்றோரும் அவனது சோம்பேறித்தனத்தை நினைத்து மிகவும் வருந்தினார்கள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் சோமு தனது நண்பர்களுடன் விளையாடச் சென்று விடுவான். ஆனால் ஓடியாடி விளையாடும் எந்த விளையாட்டிலும் ஈடுபடவே மாட்டான். அப்போதும் கூட ஏதாவது தின்பண்டங்களை சாப்பிட்டு கொண்டேதான் இருப்பான். நாளுக்கு நாள் அவன் உடல் எடையும் அதிகரித்து கொண்டே சென்றது. அதனால் நண்பர்கள் அவனை, இவன் சோம்பேறி சோமு மட்டுமல்ல, மாமல்லபுரத்து மனித மலை, இவன் இந்த பூமிக்கு பேரமாகவே இருக்கின்றான் என்று சொல்லி கிண்டலடித்தார்கள். இவ்வளவு நாளும் தன்னை உணராது வாழ்ந்த சோமு அன்றுதான் முதல் முறையாக தன்னை பற்றி சிந்திக்க தொடங்கினான். அவனுக்கு அழுகையும் வந்தது. உடனே அவன் அழுது கொண்டே தனது வீட்டுக்கு ஓடிச் சென்றான். வீட்டை அடைந்ததும் அவன் தனது பெற்றோரிடம், நான் மனிதமலையா அப்பா? இந்த பூமிக்கு நான் பேரமாக இருக்கின்றேனா? என் நண்பர்கள் எல்லோரும் என்னை அவ்வாறு கூறி கேலி செய்கின்றார்கள் என்று கூறி அழுதான். அதை கேட்டதும் அவனது பெற்றோருக்கோ என்ன ஆறுதல் அவனுக்கு கூறுவதென்றே தெரியவில்லை. அத்துடன் அவன் தான் பூமிக்கு பேரமா என்று கேட்டது பெற்றோரின் மனதை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவனுடைய பெற்றோர் அவனுக்கு இவ்வளவுதான் ஆறுதல் கூறியும் அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை. அப்போது அவனுடைய தந்தையார் அவனை அருகே அழைத்து, சோமு, யார் சொன்னார்கள் நீ பூமிக்கு பேரம் என்று? பேரம் என்பது வெறும் தோற்றத்தை மட்டும் வைத்து அளவிட முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் எவ்வளவோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பூமிக்கு பேரமானவர்கள். சிலர் மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள். வேறு சிலர் இன்னொருவரை வீழ்த்தி தாங்கள் முன்னேறுகிறார்கள். இன்னும் சிலரோ மற்றவர்களின் மனதை வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வேறு சிலர் மற்றவரை ஏமாற்றி பிழைக்கிறார்கள். சிலர் ஏழைகளை சுரண்டி வாழ்கிறார்கள். சிலர் மனிதாபிமானமே இல்லாமல் வாழ்கிறார்கள். இவ்விதமான மனிதர்கள்தான் உண்மையிலேயே பூமிக்கு பாரமானவர்கள். சோமு, நீயோ களங்கமற்ற உள்ளம் கொண்ட சின்ன பையன். நீ ஒருபோதும் இந்த பூமி தாய்க்கு பேரமாக இருக்க முடியாது என்று கூறினர். நீ எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பதால் தான் எல்லோரும் உன்னை சோம்பேறி சோமு என்று அழைக்கிறார்கள். அத்துடன் நீ உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் எந்த நேரமும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பதால் தான் உனக்கு உடல் எடையும் அதிகரிக்கின்றது. நீ இந்த பழக்கங்களை மாற்றினாலே உன்னில் நீ நிறைய மாற்றங்களை காணலாம் சோமு என்று அவனுடைய தந்தை அவனுக்கு அறிவுரையும் வழங்கினர். தந்தையின் இந்த அறிவுரைகளை கேட்டு சோமுவின் மனதில் ஒரு புதிய உத்வேகம் தோன்றியது. அவன் அன்றிலிருந்து நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை குறைக்க ஆரம்பித்தான். அத்துடன் தினமும் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்ய தொடங்கினான். நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய உடற்பருமனும் குறைய ஆரம்பித்தது. அவன் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியபடியே தனது நண்பர்களை காணச் சென்றான். அவனை கண்ட அவனது நண்பர்கள், நமது சோம்பேறி சோமுவா இவன் என்று ஒரு கணம் கற்சிலையைப் போல் திகைத்து நின்றார்கள். சோமு அவர்களை பார்த்து, நண்பர்களே, நான் தான் உங்களின் சோம்பேறி சோமு.
என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டான். எனது இந்த மாற்றத்திற்கு முழு காரணமும் நீங்கள்தான். நீங்கள் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாது இருந்திருந்தால் நான் இவ்வளவு முயற்சி செய்து எனது எடையை குறைத்திருக்கவே மாட்டேன். அதனால் நான் உங்களுக்குத்தான் முதலில் எனது நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட அவனுடைய நண்பர்கள் தமது செயலை எண்ணி மனம் வருந்தி வெட்கி தலை குனிந்தனர். அதற்காக அவர்கள் சோமுவிடம் மன்னிப்பும் கேட்டார்கள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் மற்றவர்களின் மனங்கள் புண்படும்படி ஒருபோதும் பேசக்கூடாது. மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் நாம் சந்தோஷம் காணக்கூடாது. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு அவமானமும் நமக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக வெகுமானத்தை கொடுக்கும். குட்டி கதைகள். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? கஷ்டப்பட்டு மாதவனை படிப்பித்து ஆன பலகாரங்களையும் செய்து எடுத்து கொண்டார். அவர்களுக்கு சொர்க்கம் போல தோன்றியது. வெளிநாட்டில் வீட்டிற்குள் தான் துப்ப வேண்டுமா? நமது ஆடைகளை இந்த பெட்டி வைக்குமா? தனது ஆடைகளை சலவை செய்து கொண்டிருந்தார். அடுத்த நிமிடமே தீயணைப்பு படையினர் வீட்டிற்கு ஓடி வந்து வீட்டு வாசலில் நெருப்பை கொளுத்திவிட்டு நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. உண்மையான சொர்க்கமே தமது கிராமம்தான். போதும்டா சாமி. குட்டி கதைகள். சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? நாமக்கல் என்ற அழகிய கிராமத்தில் நமசிவாயம் என்ற விவசாயியும் அவர் மனைவி சிவகாமி அம்மாவும் இசையும் லயமும் போல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே பையன் இருந்தான். அவன் பேர் மாதவன். விவசாயியான நமசிவாயம் கஷ்டப்பட்டு மாதவனை படிப்பித்து அவனை பொறியியலாளராக்கினார். படிப்பு முடிந்ததும் மாதவனுக்கு கை நிறைய சம்பளத்துடன் வெளிநாட்டில் வேலையும் கிடைத்தது. மாதவனும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டான். நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் மகனை பிரிந்து மிகவும் கவலையில் மூழ்கினார்கள். மாதவனும் அவர்களை பிரிந்ததே இல்லை. அதனால் அவன் அவர்களை தான் இருக்கும் நாட்டிற்கு அழைக்க தீர்மானித்தான். சிவகாமி அம்மாவும் ஒரு 10 வகையான ஊறுகாய், மசாலா பொடி, முறுக்கு, அதிரசம் என்று பல வகையான பலகாரங்களையும் செய்து எடுத்து கொண்டார். மகனை பார்க்கும் ஆவலோடு நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் மாதவன் வாழும் நாட்டில் காலடி பதித்தார்கள். தாய் தந்தையை கண்ட மகிழ்ச்சியோடு மாதவனும் அவர்களை தான் வாழும் வீட்டிற்கு அழைத்து சென்றான். புதிய நாடும் சொகுசான வீடும் அவர்களுக்கு சொர்க்கம் போல தோன்றியது. நாட்டையும் வீட்டையும் ரசித்தபடியே வாயில் வெற்றிலையை போட்டு மெல்ல தொடங்கினர் நமசிவாயம். அப்படியே மெதுவாக எழுந்து வெளியே சென்று வெளியே இருந்த பூச்செடிக்குள் துப்ப போனார். உடனே மாதவன் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று, அப்பா, வெளியே துப்பாதீர்கள், உள்ளே இருக்கும் குப்பை கூடைக்குள் துப்புங்கள்
என்று கூறினான். வீட்டிற்குள் குப்பை கூடையா? வெளிநாட்டில் வீட்டிற்குள் தான் துப்ப வேண்டுமா என்று நமசிவாயத்திற்கு ஒரே ஆச்சரியம். பின்னர் குளிப்பதற்காக குளியலறைக்குள் சென்றார் நமசிவாயம். அவர் குளிக்கச் சென்று சிறிது நேரத்தில் படியிற் படியிற் என்று நிலத்தில் அடிக்கும் சத்தம் கேட்டு மாதவன் குளியலறையை நோக்கி வேகமாக ஓடினான். அங்கே நமசிவாயம் ஈர ஆடைகளை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தார். மாதவனோ ஒரு கணம் வெலவெலத்து போனான். அப்பா, இப்படி சத்தம் போட்டால் கீழ் வீட்டில் உள்ளவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். ஆடைகளை இந்த சலவை இயந்திரத்திற்குள் போட்டு துவைக்கலாமே என்றான். அப்போது நமசிவாயத்திற்கோ நமது ஆடைகளை இந்த பெட்டி துவைக்குமா என்று ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை மாதவன் தனது பெற்றோரை நீச்சல் குளத்திற்கு அழைத்து சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி பார்த்த மாதவனுக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது. அங்கே நிறைய தண்ணீரை கண்ட நமசிவாயமோ நீச்சல் அடித்துவிட்டு தனது ஆடைகளை சலவை செய்து கொண்டிருந்தார். மாதவனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. உடனே அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். இவ்வாறாக காலமும் ஓடிக்கொண்டிருந்தது. சிவகாமி அம்மாவும் மகனுக்கு பிடித்த உணவுகளை வகை வகையாக சமைக்க ஆரம்பித்தார். ஊரில் சமைப்பதைப் போலவே வீடு முழுவதும் புகை வரும் அளவிற்கு சமைக்க தொடங்கினர். அடுத்த நிமிடமே தீயணைப்பு படையினர் வீட்டிற்கு ஓடி வந்து புகையை அணைக்க தொடங்கினார்கள். சிவகாமி அம்மாவும் அப்படியே மிரண்டு போனார். மறுநாள் சிவகாமி அம்மா அவர்கள் குடியிருந்த அடுக்குமாடி கட்டடத்தின் அடித்தளத்தில் மிளகாயை காய வைத்துவிட்டு காகம் குருவி அண்டாமல் காத்திருந்தார். தரை சுத்தமாகத்தானே இருக்கின்றது என்று கூறியபடியே அவ்விடத்திலேயே அயர்ந்து தூங்கியும் விட்டார். அப்போது அவ்வழியால் சென்று கொண்டிருந்த வெளிநாட்டவர்கள் எல்லோரும் அவரை விசித்திரமாக சுற்றி வர நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றார்கள். அந்த நாட்டின் குளிரோ அவர்களை வாட்டி வதைத்தது. சிவகாமி அம்மாவும் நமசிவாயமும் தரையில் காலை வைக்காது வீட்டு கூடத்தில் இருந்த இருக்கையின் மேல் ஏறி உட்கார்ந்தனர். அப்பாவிகளான அவர்கள் இருவரும் குளிர் தாங்க முடியாமல் வீட்டு வாசலில் நெருப்பை கொளுத்திவிட்டு அதில் குளிர் காய தொடங்கினர். நெருப்பை கண்டதும் அயல் வீட்டினர் ஓடி வந்து அவர்களோடு சண்டை போட ஆரம்பித்தனர். மாதவன் வேலைக்கு செல்லும் நேரங்களில் அவர்களுக்கு பேச்சு துணைக்கு கூட வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். தினமும் அவர்களின் வீட்டிற்கு வரும் நாரை ஒன்றுதான் அவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருந்தது. நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் அந்த நாரையுடன் பேசியே தமது பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களால் நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் இருவரும் ஊரில் தாங்கள் வாழ்ந்த மகிழ்ச்சியான சுதந்திரமான வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார்கள். அந்த வாழ்க்கைதான் அவர்களுக்கு சொர்க்கமாகவே தோன்றியது. கிராமத்தில் இருந்த போது வீட்டு கூடத்தில் உட்கார்ந்திருப்பதும் தரையில் உட்கார்ந்து உணவு உண்டதும் இயற்கையோடு கூடி வாழ்ந்ததையும் நினைக்கும் போது உண்மையான சொர்க்கமே தமது கிராமம் தான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இவ்வாறாக நமசிவாயத்தினதும் சிவகாமி அம்மாவினதும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. நாம் வாழும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாமும் மாறித்தானே ஆக வேண்டும்.
ஆனால் இவர்களுக்கு தம்மை மாற்றுவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. கிராமத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது. 1 மாத காலத்திலேயே அவர்கள், போதும்டா சாமி, நாம் நமது சொந்த நாட்டிற்கே திரும்பி விடுவோம் என்று கூறி மீண்டும் தமது சொந்த நாட்டிற்கே திரும்பிவிட்டார்கள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சொர்க்கமாக இருந்தாலும் கூட அது நாம் பிறந்து வளர்ந்த ஊருக்கு இணையாக மாட்டாது. மனித வாழ்க்கையானது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. அதற்கேற்ப நாமும் மாறித்தான் ஆக வேண்டும். நாம் எங்கு வாழ்கின்றோமோ அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். குட்டி கதைகள். பாட்டி சொல்லை தட்டாதே. அளவையூர் என்ற ஊரில் ராஜேஷ் பாட்டி என்றொரு பாட்டி இருந்தார். அந்த காலத்திலிருந்தே மிடுக்கோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்த ராஜேஷ் பாட்டி தற்போதும் அதே மிடுக்கோடு வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு தனது குடும்பம்தான் உலகம். ராஜேஷ் பாட்டிக்கு ராவிஷ் என்றொரு பேரன் இருந்தான். ராஜேஷ் பாட்டி எங்கு சென்றாலும் ராவிஷ் தானும் கூடவே செல்லுவான். அவன் பாட்டியின் அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தான். பெற்றோரை விட பாட்டி மீது அதிக அன்பும் அக்கறையும் வைத்திருந்தான். ராவிஷ் படிப்பில் மட்டுமன்றி பாட்டு, மிருதங்கம், ஓகன், நடனம் போன்ற பல துறைகளிலும் சிறந்து விளங்கினான். பொறுமையாக 5 நிமிடங்கள் கூட அவன் ஓரிடத்தில் நிற்க மாட்டான். ஆனால் பாட்டி என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஒழுக்கமாக நடப்பான். பள்ளியிலும் அவன்தான் முதல் மாணவன். இறுதியாக நடைபெற்ற பல பள்ளிகளுக்கு இடையேயான ஆங்கில பேச்சு போட்டியில் கூட அவனே முதலிடத்தை பெற்றிருந்தான். அதனால் அவனுடைய பெற்றோருக்கு அவனை பற்றிய கவலையே கிடையாது. ஒரு நாள் அவன் தனது பாட்டியுடன் வீதியில் சென்று கொண்டிருந்த போது வழியில் அவனுடைய உறவினரான பவிஷாலியும் ரூபி பெரியம்மாவும் எதிரே வந்து கொண்டிருந்தார்கள். பவிஷாலியை கண்டதும் ராவிஷுக்கு ஒரே குதூகலம்தான். உடனே அவளுடன் சேர்ந்து வீதியிலேயே நடனமாடத் தொடங்கிவிட்டான். அவர்களுடைய குட்டி நாய்க்குட்டியும் அவர்களுடன் சேர்ந்து ஆடத் தொடங்கியது. இதை கண்ட தெருவில் சென்ற ஏனைய நாய்கள் இவர்களை துரத்த ஆரம்பித்தன. இருவரும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடிச் சென்று வீட்டை அடைந்தார்கள். வீட்டில் அவனுடைய அத்தை பாட்டி அவனுக்கு ருசியான உணவுகளை சமைத்துக் கொடுப்பார். இருப்பினும் அவன் சேட்டை செய்யும் போது கடுமையாக கண்டிப்பார். ஆனால் அன்பானவர். அவனுடைய தந்தையாருக்கு அவர் அத்தை என்பதால் ராவிஷும் அவரை அத்தை பாட்டி என்றே செல்லமாக அழைத்து வந்தான். ராவிஷுக்கோ மழை என்றால் மிகவும் பிடிக்கும். மழை பெய்தால் யாருடைய பேச்சையும் கேட்கவே மாட்டான். ஓடிச் சென்று மழையில் நனைந்தபடியே நடனமாடத் தொடங்கிவிடுவான்.
அன்றொரு நாள் திடீரென்று வானம் இருண்டு விட்டது. புயல் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. உடனே பாட்டி ராவிஷை அழைத்து, மழை பெய்ய போகிறது, அதனால் வெளியே விளையாட வேண்டாம் என்று எச்சரித்தார். ராவிஷ் பாட்டியின் சொல்லை மீறாத பையன் அல்லவா, அதனால் சோகத்தோடு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான். பாட்டிக்கும் அவனை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பேரனின் நலனுக்காக மனதை கல்லாக்கி கொண்டார். சிறிது நேரத்தில் கடுமையாக மழை பெய்ய ஆரம்பித்தது. ராவிஷுக்கோ மழையில் நனைய வேண்டும் போல் இருந்தது. இருப்பினும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பாட்டியின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மழையோ விடாது பெய்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரத்திற்குத்தான் அவனும் பொறுமையாக இருப்பது? அவன் தன்னை மறந்து கார் மேகத்தை கண்ட மயிலை போல வெளியே ஓடிச் சென்று ஆட்டம் போடத் தொடங்கினான். தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த மழையினால் வெள்ளம் அதிகரிக்கத் தொடங்கியது. அப்போதும் ராவிஷ் தனது ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை. சிறிது நேரத்தில் தண்ணீரில் வழுக்கி ராவிஷ் தொப் என்று கீழே விழுந்தான். அவனது காலில் பலத்த அடிபட்டது. உடனே பாட்டி ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து அடிபட்ட காலுக்கு மருந்து போட்டார். அவன் தான் செய்த தவறை உணர்ந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டான். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தமல்லவா? அதனால் நாம் பெரியவர்கள் கூறும் வார்த்தைகளை தட்டாது அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். குட்டி கதைகள். கடவுள் இருக்கிறாரா? பூங்காவனம் என்ற ஊரில் பூமகள் என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் பள்ளிக்கு செல்லும் நேரம் தவிர மாலை நேரங்களில் பூங்காவன ஊர் தலைவரின் வீட்டில் உள்ள பூந்தோட்டத்தில் வேலை செய்து வந்தாள். அவளுக்கு பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவற்றை பராமரிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். பூக்களை எல்லாம் அவள் தனது உடன்பிறப்புகளாகவே பார்த்தாள். பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிய பின் தோட்டத்தில் உள்ள சில பூக்களை பறித்து கொண்டு அவள் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு பூக்களால் பூஜை பண்ணுவாள். இவ்வாறு அவள் தினமும் செய்து வந்தாள். ஒரு நாள் பூமகள் விநாயகரை வணங்கச் சென்ற போது முதல் நாள் அவள் விநாயகருக்கு பூஜை பண்ணிய பூக்களை காணவில்லை. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். தினமும் நான் தானே கோயிலை சுத்தம் செய்கிறேன், இன்று திடீரென்று யார் சுத்தம் செய்தார்கள் என்று அவளுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. பின்னர் கோயிலுக்கு யாராவது வந்திருப்பார்கள் என்று எண்ணிவிட்டு வழக்கம் போல் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். மறுநாளும் பூமகள் விநாயகருக்கு பூஜை செய்வதற்காக சென்ற போது அவள் வைத்திருந்த பூக்களை காணவில்லை. அவளுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. இவ்வாறு தொடர்ந்து அவள் விநாயகருக்கு சூடிய பூக்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து கொண்டே இருந்தன. பூமகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளுக்கு அழுகையும் வந்தது. அவள் விநாயகரிடம், விநாயகரே, நான் தினமும் பக்தியோடு தானே உங்களுக்கு பூஜை செய்கிறேன். ஏதாவது குறை விட்டிருக்கின்றேனா? இதனால் நான் உங்களுக்கு சூடிய பூக்கள் எல்லாம் காணாமல் போகின்றன. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று கூறி கவலைப்பட்டாள். பின்னர் எப்படியாவது இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தாள்.
அன்றும் வழக்கம் போல் பூஜையை முடித்த பின்னர் பூமகள் அருகில் இருந்த மரத்தின் பின்னே ஒளிந்திருந்து விநாயகருக்கு தான் சூட்டிய பூக்கள் எல்லாம் எவ்வாறு மாயமாக மறைகின்றன என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஒரு சிறுமி பூமகள் விநாயகருக்கு சூட்டிய பூக்களை எல்லாம் ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பூமகளுக்கோ கோபத்தில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவளை நேரே சென்று திட்டிவிடலாமோ என்று எண்ணினாள். பின்னர் வேண்டாம், அவள் அந்த பூக்களை எடுத்துச் சென்று என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று எண்ணி பூமகள் அந்த சிறுமியை பின்தொடர்ந்தாள். பூமகளுக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்தது. அந்த சிறுமி அந்த பூக்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு சென்று அவற்றை விற்று பணத்துடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். இச்செயல் பூமகளின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. இவளுடைய தாயார் கூட இவளை திருத்தவில்லையே என்று பூமகள் கோபத்தோடு அச்சிறுமியின் வீட்டிற்கு வெளியே ஒளிந்து நின்று பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவள் மனதை உருக்கியது. அச்சிறுமியின் தாயார் உடலுக்கு முடியாமல் படுக்கையில் இருந்தார். அச்சிறுமியும் பூக்களை விற்ற பணத்தில் தாயாருக்கு மருந்துகள் வாங்கி வைத்திருந்தாள். சிறுமியின் தாயாரோ, மகளே, நீ விளையாட வேண்டிய வயதில் கோயிலில் இருந்த பூக்களை விற்று எனக்கு மருந்து வாங்கி வருகிறாயே, நான் உனக்கு சுமையாக இருக்கின்றேனே, எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது என்று கூறி வருந்தினர். அதற்கு சிறுமியும், இல்லை அம்மா, என்னை சுமந்து நீங்கள் எனக்கு ஒருபோதும் சுமையாக மாட்டீர்கள். நமக்கு நாம் வணங்கும் விநாயகர் துணையாக இருக்கின்றார். அவர்தான் உங்களுக்கு மருந்து வாங்குவதற்காக இந்த பூக்களை எனக்கு தினமும் கொடுக்கிறார் என்று கூறினாள். இதை கேட்ட பூமகள் ஒரு கணம் திகைத்து நின்றாள். பின்னர் அவள் கனத்த இதயத்தோடு வந்த சுவடு தெரியாமல் அப்படியே திரும்பி சென்று விட்டாள். அன்றிலிருந்து பூமகள் விநாயகருக்கு சூட்டும் பூக்களை இரட்டிப்பாக்கினாள். தினமும் விநாயகருக்கு பூஜையை முடித்த பின்பு சிறுமியின் வரவுக்காக காத்திருந்தாள். சிறுமியும் விநாயகர் தனக்காக எவ்வளவு பூக்களை கொடுத்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு அவற்றை எடுத்துச் சென்றாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கடவுள் நேரில் வராவிட்டாலும் யாரோ ஒருவருடைய வடிவத்தில் நமக்காக கண்டிப்பாக உதவுவர். குட்டி கதைகள். முதியோர் இல்லம். கருணை இல்லம் என்ற முதியோர் இல்லத்தில் அன்று காலை பிரார்த்தனையை முடித்த பின்பு அங்கு வாழ்ந்து வரும் அனைத்து வயதானவர்களும் காலை உணவை உண்பதற்காக கிளம்பினார்கள். அறுசுவைகளும் நிரம்பிய வகை வகையான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. கருணை இல்லத்தில் பெயருக்கு ஏற்றாற்போல் அங்கு வாழும் அனைத்து முதியவர்களும் அன்பாகவும் அக்கறையாகவும் பராமரிக்கப்பட்டார்கள். அங்கு அவர்கள் எந்த குறையுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். என்னதான் வசதிகளோடு வாழ்ந்தாலும் அங்கு வாழும் பார்வதி அம்மாவின் மனமோ எதையோ தேடிக்கொண்டே இருந்தது. எப்பொழுதும் அவர் எதையோ சிந்தித்துக் கொண்டே இருப்பார்.
ஏனையவர்களோடு சகஜமாக பேச மாட்டார். எப்போதும் தனியாகவே உட்கார்ந்திருப்பார். எப்பொழுதும் அவரது முகத்தில் ஓர் ஏக்கம் ஒளியோடிக்கொண்டே இருக்கும். மாலை வேளைகளில் கருணை இல்லத்தில் வாழும் அனைத்து வயதானவர்களும் ஒன்றாக கூடி பேசி மகிழ்வார்கள். பார்வதி அம்மாவும் அவர்களோடு சேர்ந்து பேசினாலும் அவரது கண்கள் கருணை இல்ல வாசலை நோக்கி எதையோ எதிர்பார்த்த வண்ணமே இருக்கும். நாட்களும் உருண்டோடின. அன்று பார்வதி அம்மாவின் தேடல் நிறைந்த கண்கள் வழக்கத்தை விட அதிகமாக வாசலையே நோக்கிக் கொண்டிருந்தன. வாகன சத்தங்கள் கேட்கும் போதெல்லாம் ஓடிச் சென்று வீதியையே பார்த்து கொண்டிருந்தார். காரணம், அன்று அவரது பேரன் ராமின் பிறந்த நாள். வழக்கமாக பார்வதி அம்மா அவரது வீட்டில் இருந்தபோது ராம் தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தனது பாட்டியிடம்தான் முதலில் ஆசீர்வாதம் வாங்குவான். ஆனால் அவனை பிரிந்த பின்பு கொண்டாடப்படும் முதல் பிறந்த நாள் இது என்பதால் பார்வதி அம்மாவின் ஏக்கம் அன்று கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவர் காலையிலிருந்து இல்லத்திற்கும் வாயிலுக்கும் ஓட்டமும் நடையுமாக அலைந்து கொண்டிருந்தார். மாலை நேரமாகி பொழுதும் சாயத் தொடங்கியது. பார்வதி அம்மாவின் முகத்தில் சோகம் குடிகொள்ளத் தொடங்கியது. அவர் கவலையால் மனம் சோர்ந்து அங்கிருந்த இருக்கை ஒன்றில் உட்கார்ந்தார். அப்போது பாட்டி என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் பார்வதி அம்மா. அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. அவர் கண்முன்னே அவரது பேரன் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் பாட்டியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் ராமை கட்டி அணைத்துக் கொண்டார். ராமோ, இன்று எனது பிறந்த நாள், என்னை ஆசீர்வதியுங்கள் பாட்டி என்றான். பார்வதி அம்மாவும், இந்த பாட்டியின் ஆசீர்வாதம் எப்பவுமே உன் கூடவேதான் இருக்கும் என்று கண்களில் நீர் பனிக்க கூறினர். அப்போது ராம், பாட்டி, எப்போது நீங்கள் வீட்டுக்கு வருவீர்கள்? எப்போது எனக்கு உணவு ஊட்டுவீர்கள் என்று ஏக்கத்தோடு கேட்டான். உடனே அவனது தாயாரும், ராம், அம்மாவும் அப்பாவும் தினமும் வேலைக்கு செல்கின்றோம். பாட்டியோ வயதானவர், அதனால் அவரை கவனிக்க வீட்டில் யாருமே இல்லை. பாட்டி கருணை இல்லத்தில் இருப்பதுதான் அவருக்கு நல்லது என்று கூறினர். அதற்கு ராம், அம்மா, வேலைக்கு சென்றால் பாட்டியை கவனிக்க முடியாதா என்று கவலையாக கேட்டான். அதற்கு அவன் தாயாரும், ஆமாம்டா செல்லம், சரி நேரமாகிறது, வா கிளம்பலாம் என்றார். உடனே ராம் கருணை இல்ல நிர்வாகியிடம் ஓடிச் சென்று, தாத்தா தாத்தா, எனது பாட்டியை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அத்துடன் நான் வளர்ந்து பெரியவனாகி வேலைக்கு போகும்போது எனது அம்மாவையும் அப்பாவையும் இங்கேதான் விட்டு செல்லுவேன். அவர்களையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாத்தா என்று கூறினான். அதை கேட்ட அவனது பெற்றோருக்கு அவர்களது கன்னத்தில் யாரோ பலர் என ஓங்கி அறைந்ததை போன்றிருந்தது. உடனே அவர்கள் பார்வதி அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுநாளே அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சிறுவயதிலிருந்து நம்மை போற்றி வளர்த்த நமது பெற்றோருக்கு
நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். நமது பெற்றோரை காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும். நமது குட்டி கதைகள் சேனலின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். முப்பெரும் தேவிகளின் அருளாசி உலக மக்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். குட்டி கதைகள். கல்வியா, செல்வமா, வீரமா? நல்லூர் என்ற ஊரில் கலைமகள், திருமகள், துர்கா என்ற தோழிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மூவரும் நட்புக்கு இலக்கணமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரே வகுப்பில் படிப்பதால் ஒன்றாகவே இருந்து படிப்பார்கள். விளையாடும் போது கூட ஒன்றாகவே விளையாடுவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லுவார்கள். அவர்களில் கலைமகள் படிப்பில் மிகவும் திறமைசாலி, புத்தி கூர்மையும் இயற்கையாகவே அறிவும் நிறைந்தவள். எல்லா பாடங்களிலுமே அவள்தான் அதிக மதிப்பெண்களை பெறுவாள். ஏனைய மாணவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அவளை விட அதிக மதிப்பெண்களை எடுக்க முடிவதில்லை. அதனால் சில மாணவர்களுக்கு அவள் மேல் பொறாமையும் ஏற்படுவதுண்டு. ஆசிரியர்கள் எல்லோரது வாயிலும் கூட எப்பொழுதும் கலைமகள் என்ற பெயர்தான் உலாவரும். ஆனால் அவளது குடும்பமோ அவ்வளவு வசதியானவர்கள் கிடையாது. திருமகள் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அவளிடம் இல்லாத செல்வமே கிடையாது. எதையுமே விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய தந்தையர் அதிக பணம் சேர்த்திருந்தார். நகை, பணம், கார், பங்களா என்று எல்லா சொத்துக்களும் அவளிடம் நிறைந்திருந்தன. துர்காவோ மிகவும் துணிவுள்ள சிறுமி. எதற்கும் அஞ்ச மாட்டாள். காட்டுக்குள் கூட எந்த பயமுமின்றி தனியே செல்லும் வல்லமை கொண்டவள். அதனால் அவளுடன் வெளியே செல்லும் போது கலைமகளுக்கோ திருமகளுக்கோ எந்த பயமும் இருப்பதில்லை. இவர்களின் பள்ளி தோழியான நாராயணிக்கு இவர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதால் இவர்களை பிரித்து பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. அதனால் அவள் நாரதர் வேலை பார்க்க தொடங்கினாள். முதலில் நாராயணி கலைமகளிடம் சென்று, திருமகளும் துர்காவும் நீ நன்றாக படிப்பதால் உனக்கு தலைக்கணம் கூடிவிட்டதாக பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். கலைமகளுக்கு இச்செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து நாராயணி திருமகளிடம் சென்றாள். பின்னர், திருமகளே, இப்போதுதான் நான் கலைமகளையும் துர்காவையும் பார்த்துவிட்டு வருகின்றேன். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியுமா? உன்னிடம் நிறைய பணம் இருப்பதால் நீ யாரையும் மதிப்பதில்லையாம். அது மட்டுமன்றி உனக்கு தலைக்கணம் கூடிவிட்டதாகவும் பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். திருமகளுக்கும் இச்செய்தி அதிர்ச்சியாகவே இருந்தது. இறுதியாக நாராயணி துர்காவிடம் சென்றாள். அவளிடம், துர்கா, கலைமகளும் திருமகளும் உன்னோடு தோழிகளாக இருந்து கொண்டே உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். ஏதோ
நீதான் தங்களை ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றுவதாக உனக்கு ஒரு நினைப்பாம். நீ இல்லாமல் தங்களால் வாழ முடியாதா என்று பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். துர்காவுக்கும் இச்செய்தி அதிர்ச்சியையே கொடுத்தது. பின்னர் நாராயணி அவர்களை பிரித்துவிட்ட மனநிறைவோடு சென்று விட்டாள். மறுநாள் அவள் வீதியில் வந்து கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் கலைமகள், திருமகள், துர்கா ஆகிய மூவரும் சோகத்தோடு இருப்பதை பார்த்தாள். அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கும் ஆர்வத்தோடு அவள் அங்கேயே காத்திருந்தாள். அப்போது கலைமகள் தனக்கு அடுத்த வாரம் நுண்ணறிவு போட்டி ஒன்று நடைபெற இருப்பதாகவும் அதற்கு பணம் கட்ட வேண்டிய தேவை இருப்பதால் அவளது தந்தையாரிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் கூறினாள். உடனே திருமகள், கவலைப்படாதே கலைமகள், நான் எனது அப்பாவிடம் பேசி உனக்கு தேவையான பணத்தை நான் தருகின்றேன் என்று கூறினாள். பின்னர் திருமகள் கலைமகளிடம், அதே நுண்ணறிவு போட்டியில் நானும் கலந்து கொள்கின்றேன், ஆனால் எனக்கு அதில் எதுவுமே புரியவில்லை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கூறி கவலைப்பட்டாள். உடனே கலைமகள், கவலை வேண்டாம் திருமகள், உனக்கு தேவையான அனைத்து நுண்ணறிவுகளையும் கற்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறினாள். திருமகளின் மகிழ்ச்சிக்கோ எல்லையில்லை. அப்போது நாராயணியை கண்ட மூவரும், என்ன நாராயணி, எவ்வளவுதான் முயற்சி செய்தும் எங்களை பிரிக்க முடியவில்லை என்று கவலையாக உள்ளதா? உன்னால் எங்களை பிரிக்கவே முடியாது. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3மே மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். அதுபோலத்தான் நாங்கள் மூவரும் எப்பொழுதுமே ஒற்றுமையாகத்தான் இருப்போம் என்று கூறினார்கள். இதை கண்ட நாராயணிக்கு பொறாமையில் உள்ளம் குமுறியது. அவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். அப்போது திருடன் ஒருவன் திருமகளின் தங்கச் சங்கிலியை அறுக்க முயன்றான். உடனே துர்கா திருடனை அடித்து துரத்தினாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மனித வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் என்ற 3ம் அவசியம். இதில் உயர்வு தாழ்வுக்கு இடமே கிடையாது. இம்மூன்றும் தனித்தனியாக இருப்பதை விட ஒன்றாக சேர்ந்திருக்கும். குட்டி கதைகள். அம்மா, நீங்கள் வேலைக்காரியா? சந்திரபுரம் என்ற ஊரில் இனியா, மலர் என்ற 2 சிறுமிகள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் தான் படித்தார்கள். மலர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். எந்த கஷ்டமும் இல்லாமல் சொகுசாகவே வளர்ந்து வருபவள். ஆனால் இனியாவோ சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவள். அதனால் அவளுடைய தாயார் மலரின் வீட்டில் வீட்டு வேலைகள் செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தில் இனியாவை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து வந்தார். மலரின் தாயாரும் மிகவும் அன்பானவர். அவர் மலரைப் போலவே
இனியாவையும் அன்பாகவே கவனித்துக் கொள்ளுவர். வழக்கமாக இனியாவின் தாயார் மலர் வீட்டில் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இனியாவுக்கும் மலருக்கும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு அவர்களின் பள்ளிக்கு செல்லுவர். ஒரு நாள் வழக்கம் போல இனியாவின் தாயார் இருவருக்கும் மதிய உணவை பள்ளியில் கொடுத்துவிட்டு சென்றார். அங்கே மலரின் தோழிகள், இவர் உனக்கு அம்மாவா இல்லை இனியாவுக்கு அம்மாவா என்று மலரை கிண்டல் செய்தார்கள். உடனே அதில் ஒரு மாணவி, இவர் இனியாவிற்குத்தான் அம்மா, ஆனால் மலரின் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறார் என்று கூறினாள். அங்கிருந்த ஏனைய மாணவர்கள், இனியாவின் அம்மா வேலைக்காரியா என்று சிரித்தார்கள். இனியாவுக்கோ அழுகையை அடக்க முடியவில்லை. அவள் நேரே வீட்டுக்கு சென்றதும் தனது தாயாரிடம், அம்மா, நீங்கள் வேலைக்காரியா என்று கேட்டாள். அவளுடைய தாயாரும் எதுவுமே பேசாமல் இனியாவை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். அவர் நெல் வயல் ஒன்றிற்கு இனியாவை அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு விவசாயி இரவு பகல் என்று பாராது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். இனியாவின் தாயார் இனியாவிடம் அவரை சுட்டிக்காட்டி, இனியா, அங்கே பார், அந்த விவசாயியை சுட்டெரிக்கும் வெயிலிலும் கூட பயிர்களுக்கு உரம் போடுகின்றார், நீர் பாய்ச்சுகின்றார். நம்மால் முடியுமா? ஆனால் அவர் நமக்கு தேவையான அரிசியையும் காய்கறிகளையும் அவரது கடின உழைப்பின் மூலம் நமக்காக கொடுக்கின்றார். அதற்காக அவரை நாம் நமது வேலைக்காரன் என்று கூற முடியுமா? அடுத்து அவளை ஒரு உணவகத்திற்கு அவர் அழைத்துச் சென்றார். அங்கே உணவு சமைப்பவரை சுட்டிக்காட்டி, இவர் சமைத்தால்தான் அன்றைய தினம் இந்த உணவகத்திற்கு வரும் அனைத்து மக்களும் வயிறார சாப்பிட முடியும். அவர்கள் அனைவரும் இவர் மீதுதான் தங்கியுள்ளார்களே தவிர இவர் யார் மீதும் தங்கியில்லை. இவர்களுக்கு வேலைக்காரனா? அடுத்து இனியாவை அவளுடைய தாயார் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அவர் அங்கே பணிபுரியும் தாதியை காட்டி, இனியா, அந்த தாதியானவர் தாய் உள்ளத்தோடு நோயாளியை எவ்வளவு அன்பாகவும் அக்கறையாகவும் கவனிக்கின்றார். நோயாளியின் அடிபட்ட காலுக்கு கட்டுப்போட்டு அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிக்கின்றார். இந்த தாதி அவருக்கு வேலைக்காரியா என்று கேட்டார். அதோ அந்த மருத்துவரே பேர். அவரும் எவ்வளவு பொறுப்புணர்வோடு நோயாளியை கவனிக்கின்றார். பலவிதமான நோய்கள் பரவும் இந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது. இந்த மருத்துவர்கள் நமது வேலைக்காரர்களா என்று கேட்டார். அடுத்து கட்டட வேலைகள் நடக்கும் இடத்திற்கு இனியாவை அவளது தாயார் அழைத்துச் சென்றார். இவர்கள் வீடு கட்டுவதால் தான் மக்கள் வெயிலிலோ மழையிலோ நனையாது பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு பாரங்களை சுமக்கிறார்கள். தமது உயிரை கையில் பிடித்தபடிதான் இவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அதற்காக இவர்களை நாம் நமது வேலைக்காரர்கள் என்று கூறிவிட முடியுமா என்று கேட்டார். இறுதியாக இனியாவை அவளுடைய பள்ளிக்கு அவர் அழைத்துச் சென்றார். இனியாவுக்கு அவளது ஆசிரியரை காட்டி, இந்த உலகில் உள்ள வைத்தியர்கள், தாதியர்கள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், கட்டடக் கலைஞர்கள், அரசியல்வாதிகள் போன்ற எல்லோரது வாழ்விலும் அவர்களது அறிவிற்கு வித்திட்டு அவர்களை நல்வழிப்படுத்தியவர்கள் ஆசிரியர்களே. இந்த ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோருக்கும் வேலைக்காரர்களா? ஏன், என்னையே எடுத்துக்கொள்ளினியா?
நமது வீட்டில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் தானே செய்கிறேன். எல்லா பெண்களுமே தாயாகவும் தாதியாகவும் ஆசிரியராகவும் பணிப்பெண்ணாகவும் தமது வீடுகளில் பணிபுரிகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் அவர்களது வீட்டில் வேலைக்காரர்களா? இன்று நாம் பார்த்த அனைவருமே தமது கடமைகளை ஒரு நாள் செய்யாது விட்டாலும் கூட இந்த உலகமே இயங்க முடியாது. அதே போலத்தான் உனது அம்மாவும் எனது கடமையைத்தான் செய்கின்றேன். இப்போது சொல்லினியா, உனது அம்மா வேலைக்காரியா என்று இனியாவின் தாயார் இனியாவை பார்த்து கேட்டார். அதற்கு இனியாவும், நிச்சயமாக இல்லை அம்மா, நீங்களும் உங்களது கடமையைத்தான் செய்கிறீர்கள். இப்போது எனக்கு புரிந்துவிட்டது அம்மா என்று மகிழ்ச்சியோடு அவளது தாயாரை கட்டி அணைத்து கொண்டாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் அடிமையோ வேலைக்காரரோ கிடையாது. எல்லோருமே தங்கள் தேவைகளுக்காக தங்கள் கடமைகளைத்தான் செய்கிறார்கள்.